பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு பிரபலமான ஓவியர் ஒருவர் இருந்தார். புதிதாக ஆலயம் கட்டிய ஒரு சில பேர் அந்த ஆலயத்திலே வைப்பதற்காக ஒரு இயேசுவின் படத்தை வரைந்து கொடுங்கள் என்று அவரிடம் கேட்டார்கள். அவரும் மிக சிரத்தை எடுத்து ஒரு படத்தை வரைந்து கொடுத்து அதை அவர்களிடம் கொடுப்பதற்கு முன்பு அது எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய 10 வயது மகளிடம் அதை காட்டி எப்படி இருக்கிறது, யார் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த பெண், அந்த சிறுமி சொல்லுகிறார், யாரோ ஒரு நல்லவர் போல தெரிகிறார் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் இயேசு என்று அந்த பெண் அந்த சிறுமி அறிந்து கொள்ளவில்லை. எனவே மீண்டும் அதை அனைத்தையும் அழித்துவிட்டு புதிதாக வரைகிறார். 2வது முறை வரைந்த பிறகு அந்த சிறுமியிடம் மறுபடியும் காட்டுகிறார். இப்பொழுது சொல், இது யார் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த சிறுமி சொல்லுகிறார், யாரோ அதிகமாக துன்பப்பட்ட ஒருவர் போல தெரிகிறார் என்று சொல்லுகிறார் அந்த சிறுமி. மீண்டும் இவருக்கு ஏமாற்றம். மறுபடியும் அழித்துவிட்டு இன்னும் அதிக சிரமத்துடன் அந்த இயேசுவின் படத்தை மீண்டும் வரைகிறார். வரைந்து அந்த சிறுமியிடம் காண்பித்த பொழுது அப்பொழுது அந்த சிறுமி கண்டுகொள்கிறார், இது இயேசுவே ஆண்டவர், இதுதான் ஆண்டவர் இயேசு என்ற சிறுமி கண்டுகொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசும் இறைவார்த்தை வழிபாடும் நமக்கு ஒரே ஒரு கருத்தை நம் முன் வைக்கின்றது. அதுதான் ஆண்டவர் இயேசு மெசியா. அவர் நம் உலகத்திலே சொல்வதைப் போல அவர் ஒரு புரட்சியாளர். ஒரு சிலர் சொல்கிறார்கள் இயேசு ஒரு புரட்சியாளர் என்று சொல்கிறார்கள். இயேசு ஒரு அரசியல் பேசுகிறவர், இயேசு ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்கிறார்கள். இயேசு ஒரு தத்துவியல் அறிஞர் என்று உலகம் சொல்லுகிறது. இன்னும் இஸ்லாமியர் சகோதர சகோதரிகள் என்ன சொல்கிறார்கள், இயேசு ஒரு இறை தூதர் என்று சொல்கிறார்கள். இப்படி பல முறையில் ஆண்டவர் இயேசுவை கண்டு கொள்கிறார்கள் இந்த உலகத்தினர். ஆனால் கிறிஸ்துவராகிய நாம் அவரை எப்படி கண்டுகொள்ள வேண்டும்? இன்றைய நற்செய்தியில் வருகிற திருமுழுக்கு யோவான் அவரை பற்றிய உண்மையான ஒரு அடையாளத்தை நமக்கு காட்டுகிறார். அதுதான் ஆண்டவரே நம்முடைய மெஸ்ஸியா, நம்மை மீட்கின்றவர். இயேசுவே நம் வாழ்வின் மீட்பராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்முடைய மீட்பர் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதிலிருந்து நமக்கு பிறக்கின்ற வாழ்க்கை பாடம் என்னவென்றால், நாம் உலகத்தின் கவலைகளை மறைந்து இந்த ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்ற நம்பிக்கையோடு திருப்தியோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நீதிமொழிகள் நூல் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், கவலை ஒரு மனிதனுடைய எலும்பையே உருக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு நோயாக இருக்கிறது. கவலை, எனக்கு இது இல்லை, அது இல்லை, அதை பண்ணணும், இதை பண்ணணும் என்ற உலக கவலை மனிதனை எலும்பையே உருக்கிவிடும் என்று விவிலியம் நமக்கு கூறுகிறது. எனவே இந்த மாடர்ன் டைமில் நாம் இருக்கிறோம், மனிதனுக்கு ஓரிஸ் கவலை மிக அதிகமாக இருக்கிறது. கவலை வாயப்பட்டவர்களாக இந்த நவீன மனிதன் இருக்கிறான். எனவே நாம் ஆண்டவரே இயேசுவே நம் ஆண்டவர் மீட்பர் மெசியா என்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தேவையற்ற கவலைகளை நாம் புறந்தொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே கூறுகிறார், உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது போட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று பேதுரு அழகாக கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று இந்த நற்செய்தி, இந்த இறைவார்த்தையை நமக்கு கொடுக்கின்ற பாடம் அதுதான். ஆண்டவரே மெசியா என்று ஏற்றுக்கொள்வோம். இந்த புதிய ஆண்டிலே அந்த மெசியாவை நம்பி நம்முடைய தேவையற்ற கவலைகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு திருப்தியோடு இந்த ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்று மகிழ்ச்சியோடு வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.